அப்போவே ஆக்சுவலாக அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்த ஸ்டேஜ். குத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 1 month முன்னாடி தான் சரி அலைன்ஸ் பாருங்க, எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். இதுக்கப்புறமும் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இது இருக்குது, நான் அதை பார்க்கணும், இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் அது பண்ணது. அலைன்ஸுமே ஒன்று வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சாங்க. காமிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சுத்தமாக தூங்கலை. நான் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆனால் அது ஃபுல்லாக அழுதுட்டு என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து வந்துட்டோமா வரலையா அடுத்து போகணுமா என்னன்னு தெரில, சுத்தமாக தெரில. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஏதாவது பண்ணி அவன் வந்துட மாட்டானான்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்ணுறது அவ்வளோ ஒர்த் இல்லையோன்ற எண்ணமும் இருக்குது. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. ஆனால் என்னால் அது டக்குன்னு வர முடியல. இப்போ சில இதெல்லாம் அன்ஆன்சர்டா இருக்குன்னா ஏன் அதை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் போனா ஏன் போனா ஏன் போனா. காசு பணம் பங்களா அது இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொல்லி என்ன தூக்கி எரிஞ்சிட்டு விட்டு போயிட்டான். அது ஒரு டார்க் சைடு இல்லையா, ஏன்னே தெரில. ஸோ ஏதோ ஒரு முடிவு எடுத்து போயிட்டாப்ல, ஏன் அதை நினைச்சு உங்களை வதச்சிக்கிறீங்க? எதையுமே தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். ஒரு 27 இயர்ஸில் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு டக்குன்னு பிரேக் ஆனோன்னா அதுலேருந்து வெளில வர முடியல. இல்லரா, ஏன்னா சந்தோஷம் வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க, கஷ்டம் வரும்போது கலந்துக்கிறீங்களே, ரெண்டுலயுமே பங்கு போட்டுக்கணும். அவன் தாண்டா மனுஷன்.